ஹலோ எவ்ரிவன், கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். கிட்னி நம்ம பாடியோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். அதாவது நம்ம பிளட்டை ஃபில்டர் பண்ணி அன்வான்ட் சால்ட்ஸை வெளியே அனுப்பக்கூடிய வேலையை தான் கிட்னி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக இருக்கிற உப்புகள் சிறுநீரகம் வழியாக சிறுநீராக வெளியேற்றப்படுது. இப்படி சிறுநீரகம் வழியாக வெளியேற்றப்படக்கூடிய உப்புகள் நம்ம தண்ணி கம்மியாக குடிக்கும் போதும் இன்னும் வேறு சில காரணங்கள்னாலையும் கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் தான் வளர்ந்துக்கிட்டே போய் கிட்னியில் கல்லாக மாறுது. ஸோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின், லம்பார் ரீஜனில் பெயின் இருக்கும், டல் பெயினாக இருந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸ் பெயினாக இருக்கும், சம்டைம்ஸ் ப்ரிக்கிங் பெயினும் இருக்கும். இந்த பெயின் பேக்லேருந்து அப்படியே சில பேருக்கு யுரெத்ரா வரைக்கும் ரேடியேட் ஆகும். யூரின் போகிற இடம் வரைக்கும் அந்த பெயின் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்னும் சிலருக்கு யூரின் கலங்கலாக போகிறது, நுரையா போகிறது, ஒரு மாதிரி ஒயிட் கிறிஸ்டல்ஸ் யூரினில் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க, ப்ரௌன் கலர் கிறிஸ்டல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. எந்த சர்ஜரியும் இல்லாமல் கல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, கிட்னியில் இருந்தாலும் சரி, அந்த யூரெட்டரில் இருந்தாலும் சரி, இல்லை யூரினரி பிளாடரில் இருந்தாலும் சரி, பெரிய அளவில் வலி இல்லாமல் கல்லை கரைச்சி வெளியே கொண்டு வரத்துக்கு ஹோமியோபதியில் நிறைய மருந்துகள் இருக்குது. கிட்னி ஸ்டோன் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டோட யூரினோட கலராக இருக்கட்டும், ஸ்மெல்லாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற சிம்டம்ஸ், பேக் பெயினோ இல்லை யூரெத்ராவில் பெயினோ பர்னிங் சென்சேஷனோ, அவங்க சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் நூற்றுக்கணக்கான மெடிசன்ஸ் ஹோமியோபதியில் இருக்குது. அந்த பேஷண்ட்டோட சிம்டம் சிமிலாரிட்டி வச்சு ஒரு ஹோமியோ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மெடிசன் அவங்களுக்கு பெரிய அளவில் பெயின் இல்லாமல் அந்த கல்லை ஈஸியாக கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். பட் இந்த ரீனல் ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெடிசன் மட்டும் போதாது. மெடிசனோடு சேர்ந்து சில விஷயங்களை பேஷண்ட் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அது என்னலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி குடிக்காத பட்சத்தில் என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் கல் கரைஞ்சி வெளியே வரவே வராது. தண்ணி நல்லா குடித்தா மட்டும்தான், இப்போ கல் கரைஞ்சாலும் அந்த தண்ணி வழியாக தானே வாஷ் அவுட் ஆகி யூரினாக வெளியே வரணும். ஸோ தண்ணி குடித்தா மட்டும்தான் கல் வெளியே வரும். தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லை, யூரின் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யூரின் போகணுன்ற சென்சேஷன் வந்த உடனே யூரின் பாஸ் பண்ணியே ஆகணும். நம்ம உடம்புல நீர் சத்து குறையும் போது, அதாவது டீஹைட்ரேட்டடாக நம்ம பாடி ஆகும்போது நம்ம சில சிம்டம்ஸ் தெரியும். அதாவது நம்ம ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிறது, யூரின் கொஞ்சம் எல்லோயிஷாக போகிறது, இல்லை இரிட்டேஷனோட ஒரு பர்னிங் சென்சேஷனோட போகிறது, யூரின் ஹாட்டாக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் மூலமாக நம்ம குடிக்கிற தண்ணி நமக்கு பத்தலைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் நமக்கு வரும்போதே நம்ம தண்ணியை அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு டீஹைட்ரேஷன் இருக்கிறத சரி பண்ணிடலாம், வராமலும் பார்த்துக்கலாம். ஸோ டீஹைட்ரேஷன் இல்லாமல் நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலே நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்துட்டாலும் அதை சரி பண்ணிடலாம். ஸோ கிட்னி ஸ்டோன் வந்தால் பயப்பட வேண்டாம், ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. 100% உங்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் சர்ஜரி இல்லாமலே வெளியே வந்துடும்.